வாங்கிக்கிறோம். அடே நீ தான் அந்த தடவை ஜெயிக்கணும், நீ தான் அந்த தடவை தோக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். முடிவு செஞ்சுக்கிட்டு. அப்ப இந்த மாதிரி கோடி கோடியா நம்ம எல்லாம் பைத்தியக்காரனை உட்கார வச்சு எல்லா பயலும் திருடி இருக்கான். அவ்வளவு பேர் அயோக்கியம். உலக நாட்டில் உள்ள பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்காரனும் சரி, பாகிஸ்தான் போன தடவை 100 ரன்ல அவுட் ஆனானே அதெல்லாம் அதான் சூதாட்டம் தான். அப்ப இந்தியா அடிபடுதுன்னா அதுவும் அப்படித்தான். எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு நீ 5 ரன்ல அவுட் ஆகணும், 5 ரன்ல அவுட் ஆவாங்க. ஏன்னா 1 கோடி 2 கோடி ரேட்டு சும்மா லேசப்பட்ட ரேட் இல்ல. இப்படி அவன் எல்லா பேரும் தேச துரோகிகள் தான் நீ கிரிக்கெட்ல இருக்கிறானே தவிர அவங்க தேசபக்திக்கு நம்மளா விளையாடுறதுங்கிறது வேற. கிரிக்கெட் என்பது தேசபக்திக்கு அல்லா போச்சுன்னு சொன்னா அதை விட ஒரு கேவலம் கிடையாது. இன்னைக்கு நாரி போச்சுல. இப்ப உலக நாடுகள் பூரா காரித்து பூரா சிபிஐ விசாரணை. இப்ப எல்லா பயிலும் அயோக்கிய பயிலுவோம். நீங்க ஆசையா உட்காரு அவன் தான் ஜெயிக்கிறான்னு கிடையாது. ஏற்கனவே முடிவு எடுத்து அறிவிக்கிறான். ஏற்கனவே அம்பையர் அநியாயத்துக்கு அவுட் கொடுப்பாங்க. கேப்டன் ஒத்துக்கிட்டு தலையாட்டிட்டு போயிருவான். அதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் ஃபைட் பண்ண மாட்டான். அநியாயத்துக்கு அவுட் கொடுத்த தப்புன்னு தெரியும். அந்த கேப்டன் இந்திய கேப்டனோ பாகிஸ்தான் கேப்டன் என்ன செய்வான்னா ஏற்கனவே பேசி வச்சுக்கிட்டதுனால திரும்பி வந்துருவான். பெவிலியனுக்கு திரும்பிடுவான். என்னோட அநியாயத்துக்கு அவுட் கொடுத்துட்டாங்களே, இல்லை நாங்க ஏத்துக்கிட்டோம் பரவாயில்ல அப்படிமா. அப்ப அவுட் ஆகாம இருந்து அவுட் ஆகுவான். அப்ப ரன் அவுட் பாருங்க இப்படி அடிப்பாங்க. அந்த பாதி கிரவுண்டு இந்த இதோட போயிருக்காது அந்த பந்து, அதுல ஓடுவான். வேணும் அடிச்சு போடுவான்னு தெரியும். ரன் அவுட் ஆயிரும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் ஒரு ரன்ல அவுட் ஆவான். இதெல்லாம் என்னது? ஏற்கனவே பேசி வச்சுக்கிட்டது. அதனால இந்த கிரிக்கெட்ல வச்சுக்கிட்டு தேசபக்தி அளவுகோல் பண்றது பெரிய தப்பு. அதுல இப்ப இந்தியாக்காரனு அவன் தான் தேசபக்தி அளவுகோல் சொன்னான்டா, அவனும் தப்பு பண்றான். நீங்க சொல்ற மாதிரி சில இளைஞர் இருக்காங்கறீங்கள, அவன் அதுக்கு மேல தப்பு பண்றான். ஏன்னா பாகிஸ்தான்காரன் அவனும் இதே மாதிரி சூதாட்டத்தில் உள்ளவன் தான். எவன் ஜெயிச்சா என்ன, எவன் தோத்தா என்ன, அவனுடைய லைஃப் நல்லா இருக்க போகுது. அவன் தன்னுடைய வாழ்க்கைக்காக விளையாடுறாங்க. இது ஒரு தேசம் 2 நாட்டுல இந்தியா தோத்த உடனே இந்தியா அப்படி அவமானம் 11 பேர் தோத்த உடனே இந்தியாவை தோல்வியா? அங்க 11 பேர் ஜெயிச்ச உடனே அவன் டெல்லி தூக்கி நம்ம கையில் கொடுத்துட்டு போறோமா? அப்படிலாம் கிடையாது. இதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம ராணுவம் போய் சண்டை போட்டு அது ஜெயிக்குது பாருங்க, அது தோக்குது பாருங்க, அதான் தேசத்துக்கு அளவுகள். தேசபக்தியுடைய அளவுகள் என்னன்னு கேட்டா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்கும் போது இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தை அடிச்சுன்னு சொன்னா அது தேசத்தினுடைய கௌரவம். அவன் ராணுவம் நம்ம ராணுவத்தை அடிச்சு ஒரு தானை பிடிச்சுக்கிட்டான்னு சொன்னா அது தேசத்துக்கு இழிவு. அப்ப தேசத்தினுடைய அவமான இழிவெல்லாம் ராணுவ வீரர்கள் எல்லையை காக்குறாங்களே அவங்க தீர்மானிக்கணுமா? இந்த பணத்துக்காக வேண்டி நாட்டை விற்க போறானுங்களே இவங்க தீர்மானிக்கணுமா? முதல்ல இந்த மோகத்தை கைவிடணும். குறிப்பா இந்த சகோதரர்கள் கேட்கிறாங்க பாருங்க, நம்ம எல்லாம் தேசத்துக்கு விரோதி மாதிரி நினைக்கிறாங்களே, அப்படி நினைக்கக்கூடிய விதத்தில் இவன் நடக்கிறான்னு சொன்னா அவன் அதிக கண்டனத்துக்குள்ளவன். அவன் முஸ்லீம் செஞ்சிருந்தாலும் சரி, அவர் 100 ரன் எடுத்துக்க நீ ஏன்டா கை தட்டுற, அவன் ரன் எடுத்தா என்ன, ரன் எடுக்காட்டி என்ன, அது தப்பு. இது முஸ்லீம்ல எவனா செஞ்சான்னு சொன்னா எப்படி எல்லாம் மக்கள் நினைக்கிறதுக்கு இடம் தருதுங்கிறத விளங்கி இனிமே நல்லா நடந்துக்கிறணும். அது அறிவுரையா தான் நம்ம சொல்ல முடியும். அதே நேரத்தில் மற்ற மக்களுக்கு நான் சொல்றேன், இது தேசபக்திக்கு அளவுகளை எடுக்காதீங்க. இந்த விளையாட்டை சூதாட்டம். இன்னைக்கு எல்லா விளையாட்டும் அப்படித்தான். கொடுங்க மைக்கு போங்க. ஒண்ணு முஸ்லிம் திருமண சட்டப்படி குர்ஆனிலேயே சொல்லப்பட்டிருக்கு, இது நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதே சமாத் முறைப்படி ஒரு ஆடவன் 7 திருமணம் செய்யலாம்னு சொல்றால அதே இல்லை. அதுக்கு தக்க பதில் சொல்லு. ஈஸ்வரி. அதாவது இது கேள்வி கேட்டாங்க, நம்ம சொல்லணும். ஆனா இது பல தடவை கேட்கப்பட்ட கேள்வியில் உள்ளது. சரி, அதான் என்ன கேட்கிறாங்கன்னா, ஜமாத் சட்டப்படி ஒவ்வொரு ஆம்பளையும் 7 கல்யாணம் பண்ணலான்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. 7 இல்லை, ஜமாத்து முறைப்படி எங்கேயுமே 7 கிடையாது, 3 கிடையாது. அதிகபட்சமா இஸ்லாத்துல குர்ஆன்ல 4 கல்யாணம் பண்ண அனுமதி இருக்கு. நான் இல்லைன்னா சொல்லல, இருக்குது. ஏன் இருக்குது அது விளக்கணும்ல. ஏன் இருக்குதுன்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி இப்படி வாங்க. இப்ப இந்த நாட்டில் நீங்க அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருப்பீங்க. நான் அரசியலுக்காக சொல்லல, வருத்தப்படக்கூடாது. நான் ஒரு பொது விஷயத்தை விளக்க சொல்லுவேன். சில தலைவர்களை சுட்டி காட்டுவேன், அது விளங்குறதுக்காக வேண்டி. அவங்க எந்த கட்சியில் இருக்கிறாங்கிற அடிப்படை நான் சுட்டி காட்டல, ஒரு காரியத்துக்காக நான் சுட்டி காட்ட வேண்டி வருது. எப்படின்னு கேட்டா, இந்தியாவுடைய சட்டப்படி எல்லாரும் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை தான் கல்யாணம் பண்ணணும். இந்தியாவில் சட்டம் இருக்குது. அதை மீறினா அவர்கள் சட்டம் இருக்குது. முஸ்லீமுக்கு அது இல்லை. முஸ்லீமை ஒரு சீக்கியர் 2 கல்யாணம் பண்ணினா அவர் ஜெயிலுக்கு போகணும். ஒரு இந்து பண்ணினார்னா அவர் ஜெயிலுக்கு போகணும். ஒரு புத்த மதத்துக்காரர் பண்ணார்னா அவர் போயிடணும். ஒரு கடவுள் மறுப்பாளர் பண்ணார்னா அவரும் ஜெயிலுக்கு போயிடணும். 2 பண்ணினாலேயே எங்க இந்திய சட்டப்படி.
ஆனா முஸ்லீம் பண்ண அப்படி கிடையாது. இதுதான் இந்தியாவுடைய சட்டம். சட்டம் அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் கேட்கிறேன், நம்ம தமிழகத்துடைய முதல்வருக்கு எத்தனை மனைவி? இப்ப இருந்துகிட்டு இருக்கிற எத்தனை மனைவி? நான் அரசியலுக்கான சொல்லல. தமிழக முதல்வர் வந்து ஒரு தடவை தயாளம்மாளோட வர்றாரு நிகழ்ச்சிக்கு. ஒருத்தர் இறந்து இன்னொருத்தர் கட்டுறதுக்கு நான் சொல்லல. ஒரு தடவை தயாளம்மாளோட வர்றாரு, இன்னொரு தடவை வந்து ராஜாத்தி அம்மாளோட வர்றாரு. ரெண்டு நிகழ்ச்சி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்கிறோம், நாளைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த நாட்டில் முஸ்லிமை தவிர மற்றவர்கள் பண்ணுனா தண்டனைன்னு சொன்னா முதல்வரா வரைக்கும் எப்படி ஆகுறது? அரசியல் சட்டம் ஒத்துக்கிருச்சு. எப்படி அந்த சட்டம் அவர் அனுமதிச்சிச்சு? அதை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நம்ம மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கார்ல, அவர் வந்து இந்தியாவிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு எம்பில அவர் ஒரு ஆளு. இன்றைக்கு மத்தியில் அமைச்சரா இருக்கிறார். அவர் தொலைபேசி துறை, அவருக்கு அந்த துறையுடைய கேபினெட் மந்திரியா இருக்கார். பெரிய மினிஸ்டர் அவர். அவருக்கு ரெண்டு மனைவியை வைத்துக் கொண்டு பார்லிமெண்ட்ல பல முறை எம்பியாவும் ஆக முடியுது, மந்திரியாவும் ஆக முடியுது. நான் கேட்கிறேன், முஸ்லீமுக்கு தான் இந்த சட்டம் இல்ல, மற்றவங்களுக்குலாம் இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னீங்கல, இருக்குன்னா அவர் எப்படி எம்பியா முடிஞ்சு ஜெயிலுக்குள்ள போகணும்? இந்தியாவுடைய அந்த சட்டத்தின் பிரகாரம் ராம்விலாஸ் பாஸ்வான் எங்க இருக்க வேண்டியாலும் ஜெயில இருக்க வேண்டியாலும். இதுவரைக்கும் அவர் ஜெயிலுக்கு போனாரா? போகல. சரி, எம்பி ஆக கூடாதுங்கிற அளவுக்காச்சும் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரியான ஒரு ஆளு மக்கள் பிரதிநிதித்துவத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிற சட்டமாவது இருந்தா அவர் எம்பி ஆயிருப்பாரா? ஆயிருக்க மாட்டாரு. மத்திய மந்திரி ஆயிருக்க முடியுமா? ஆயிருக்க மாட்டாரு. இதெல்லாம் உதாரணத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டு அவர்கள் எந்த கட்சியில் இருக்கிறாங்க என்ற அடிப்படையில் நான் சொன்னது கிடையாது. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்க வேண்டிய என்ன தெரியுமா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது போக இந்தியாவில் ஹைகோர்ட்ல, சென்னை ஹைகோர்ட்ல, கர்நாடக ஹைகோர்ட்ல, டெல்லியுடைய ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல, கல்கத்தாவுடைய ஹைகோர்ட்ல, இந்த 5 கோர்ட் எடுத்துக்கிறங்க. இந்த 5 கோர்ட்டுகள்ல உள்ள சில வழக்குகளை எல்லாம் நாங்க ஆய்வு பண்ணோம். இந்த 5 நீதிமன்றங்கள்ல என்ன வழக்கு தெரியுமா? என்னுடைய புருஷன் வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி முதல் மனைவி, இந்து மதத்தை சேர்ந்த முதல் மனைவி வழக்கு போடுறாங்க. எங்க போடுறாங்க? சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடுறாங்க, கர்நாடகாவுடைய உயர்நீதிமன்றத்தில் போடுறாங்க, கல்கத்தாவில் போடுறாங்க, டெல்லி ஹைகோர்ட்லயும் போடுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு பாருங்க, உச்ச நீதிமன்றம் அதுலயும் போடுறாங்க. இந்த வழக்குகள் நீதிமன்றங்கள்ல விசாரணைக்கு போகுது. நீதிபதி விசாரிக்கிறார். விசாரிச்சு அதாவது போடுது, என் புருஷன் நான் இருக்கும்போது இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டான், இதான் கேஸ். இந்த கேஸ் போட்ட உடனே கோர்ட் என்ன சொல்லுது தெரியுமா? அதை விசாரிச்சுக்கிட்டு என்னமாவது ஒரு ஓட்டையை பார்த்து, என்ன ஓட்டை தெரியுமா? இந்த 2வது கல்யாணம் பண்றதா சொல்றீங்க, 2வது கல்யாணம் பண்ணது நெசந்தான், அதுல சப்தபதின்னு ஒரு சடங்கு இருக்குது, அது இல்ல, அதனால 2வது கல்யாணம் பண்ணவில்லை என்று நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம். கோர்ட்டு தீர்ப்பளிக்குது. அதாவது கல்யாணம் பண்ணும்போது ஒரு சடங்கு அப்படி விட்டுருணுமா, விட்டுட்டோம்னு சொன்னா இவர் என்ன பண்ணலையா, 2வது திருமணம் செய்த குற்றத்தை இவர் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி 50 வழக்குகள்ல, இந்த 5 கோர்ட்டுகள்ல 50 வழக்குகள்ல தீர்ப்பளிக்கப்பட்டு அந்த தீர்ப்புகளை வந்து நாங்கள் புத்தகமா வெளியிட்டிருக்கிறோம். ஈஸ்வரி சகோதரிக்கு வந்து அந்த புத்தகம் ஒன்று உங்களுக்கு தருவோம். நம்ம நாட்டுடைய நீதிமன்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட தீர்ப்புகள் அளிக்குது. நான் கேட்கிறேன், இப்ப இவங்கெல்லாம் நம்பவர் யாரு? என் புருஷன் வேற கல்யாணம் பண்ணிட்டான்னு வழக்கு கொண்டு போனதெல்லாம் முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம் அல்லாத பெண்கள் வழக்கு கொண்டு போறாங்க. அங்க நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீ வந்து மாலை மாத்திக்கிறல, நீ வந்து மோதிரத்தை மாத்திக்கிறல, நீ வந்து அம்மி மிதிக்கல, அவ வந்து அருந்ததி பார்க்கல, நீ வந்து சப்தபதி நடத்தல, அதனால அந்த தப்பு நடக்கல. வாழ்றதான் தப்பு இல்லையா, 2 பொண்டாட்டியோட வாழ்ந்துக்கிறலாமா, ஆனா அந்த சப்தபதி நடக்காதனால அவர் இந்த குற்றவாளி இல்லையா. அப்ப 2ஓட ஒரு வாழ்க்கை நடத்த போறாரு. இப்ப 2 பேரோட வாழ்க்கை நடத்துறத இந்தியாவில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டுகளும் 4 ஹைகோர்ட்டுகளும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டும் சேர்ந்து பல ஏராளம் இந்தியா பூரம் தேர்ந்தெடுத்த அதிகமா வரும், அதை வந்து அனுமதிக்கிறாங்களே. என்ன சட்டம் இந்த நாட்டில் இருக்கு நான் கேட்கிறேன். இது போட்டும். இது அல்லாம இப்படி ஒன்று எடுத்துக்கிறங்க. ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணிட்டான், இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுல்ல. சரி, இன்னொரு கல்யாணம் பண்ணாம வப்பாட்டி வச்சுக்கலாமான்னு கேட்டா அதுக்கு சட்டம் இருக்கான்னு பிரட்டி பாருங்க. கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க, கல்யாணம் ஒருத்தையும் பண்ணிக்கிற வேண்டியது, ஒரு 3 வப்பாட்டி வச்சுக்கிற வேண்டியது.